இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்கலாம். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்பதை அவனுடைய முகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம், அல்லது அவன் நம்மோடு உரையாடும் போது அவனுடைய சொற்களை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த உடம்பில் மெய்ப்பாடுகள், உணர்ச்சிகள் உண்டாகும். நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று 8 விதமான மெய்ப்பாடுகள் உள்ளன. இந்த மெய்ப்பாடுகள் அனைத்தும் நம்முடைய உள்ளத்தின் நிலைமையை மற்றவர்களுக்கு தெளிவாக விளக்கி காட்டும். எனவே ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் அவன் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் கோபம் உடையவனை அந்த கோபமே பகைவனாக இருந்து அழித்துவிடும். அத்தகைய கோபம் ஒரு துறவியிடத்தில் இருந்தாலும் அது அந்த துறவியின் முகத்தில் தோன்றுகின்ற மகிழ்ச்சியையும் அகத்தில் தோன்றுகின்ற உவகையும் அளித்து அவனுக்கு வீடு பேற்றுக்கு தடையாக இருக்கும். அத்தகைய நகை, உவகை இவற்றை கொல்லுகின்ற வெகுளி இல்லாமல் நாம் நீண்டகாலம் மகிழ்வோடு வாழ்வோமாக. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.